இலகு வழியில் இங்கிலீஷ். அனைவரும் வாய் விட்டு ஈஸியா சரளமா இங்கிலீஷ் சட்டென பேசுட ஒரே ஒரு வழி பயிற்சி தாங்க. நாம் அன்றாடம் பேசிடும் வாக்கியங்கள் தினம் 10 பார்த்துடலாம். வீடியோ பார்வையிடும் அனைவரும் வாய் விட்டு சொல்லி பாருங்க. கூச்சப்படாதீங்க. தவறாம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு அலட்சியம் பண்ணாதீங்க. மேலும் இதே மாதிரியான வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்போதான் உங்களை சுற்றிலும் ஆங்கிலம் பேசக்கூடியவர்களை நீங்களே உருவாக்கிட முடியும். இலகுவா பயிற்சி பண்ணிடலாம். Come on, let's start the practice. அதை வேறெங்காகிலும் வை. இது எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? Keep it somewhere else. Keep it somewhere else. அப்போ உன்னால அதை வேறெங்காகிலும் வைக்க முடியாதா? இது எப்படி கேட்கலாம்? Can't you keep it somewhere else? Can't you keep it somewhere else? Again, can't you keep it somewhere else? எனக்கு வேண்டியதெல்லாம் அதுதான். அதுதான். That is what all I need. That is what all I need. அப்போ அவளுக்கு வேண்டியதெல்லாம் இதுதான். இது எப்படி சொல்லலாம்? This is what all she needs. This is what all she needs. பூட்டை உடைத்து கதவை திறக்கவும். திறப்பு துளைஞ்சிட்டது. அவை பெண்ண செய்ய போறோம். பூட்டை உடைச்சு கதவை திறக்க போறோம். இது எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? Open the door by breaking the lock. Open the door by breaking the lock. எங்க சேர்ந்து சொல்லி பாருங்க எல்லாரும். Open the door by breaking the lock. அவன் என்னை கடற்கரைக்கு அழைத்துச் சென்றான். He took me to the beach. He took me to the beach. அப்பா குழந்தையை கோவிலுக்கு அழைத்துச் சென்றார். Dad took the child to temple. Dad took the child to temple. அம்மா அவளை சூப்பர் மார்க்கெட்டுக்கு அழைத்துச் சென்றார். Mom took her to the supermarket. Mom took her to the supermarket. அவள் அவர்களை பூங்காவிற்கு அழைத்துச் சென்றாள். She took them to the park. She took them to the park. அக்கா என்னை பாடசாலைக்கு அழைத்து செல்வார். இது எப்படி சொல்லலாம்? My sister will take me to school. My sister will take me to school. Again, my sister will take me to school. வீட்ல சம்மதம் பெற்றுட்டீங்களா? இது எப்படி கேட்கலாம்? Have you obtained your family's consent? Have you obtained your family's consent? Obtain அப்படின்னா பெற்றுக்கொள்றது. சம்மதம் consent. எங்கூட சேர்ந்து கேட்டு பாருங்க. Have you obtained your family's consent? அப்பா கிட்ட சம்மதம் பெற்றுட்டாயா? இது எப்படி கேட்கலாம்? Have you got your dad's consent? Have you got your dad's consent? Obtain என்பதற்கு பதிலாக பேசும்போது got, get என்பதன் past participle form, got என்பதும் பயன்படுத்தலாம். உங்க சம்மதத்தை தந்திடுவீர்களா? இது எப்படி கேட்கலாம்? Will you give me your consent? Will you give me your consent? அதாவது சம்மதிப்பீர்களா என்பதை Will you give me your consent அப்படின்னு கேட்கலாம். நான் அவனுக்கு சம்மதம் சொல்லிவிட்டேன், சம்மதம் கொடுத்து விட்டேன். இதை எப்படி சொல்லலாம்? I have given my consent to him. I have given my consent to him. அது முகமெல்லாம் வாடி போயிருக்கு. இது எப்படி சொல்லலாம்? She is downcast. She is downcast. Again, she is downcast. நீங்க மனந்தளர்வாக இருக்க கூடாது.
You shouldn't be downcast. You shouldn't be downcast. அவன் ஏன் ரொம்ப சோர்வா இருக்கிறான்? முகமெல்லாம் வாடி வதங்கி போயிருக்கு. Why is he downcast? Why is he downcast? Again, why is he downcast? அவங்க முகம் ரொம்ப வாடி இருக்கு. They are so downcast. They are so downcast. இடத்தை காலி பண்ணு. யாரிலையாவது உங்களுக்கு கோபம் வந்துட்டு அப்ப உங்களுக்கு கிட்ட இருந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட சொல்றீங்க எப்படி, இடத்தை காலி பண்ணு. இது எப்படி சொல்லலாம்? Get up and leave. Get up and leave. Again, get up and leave. உன் வார்த்தைகள் என்னை குத்துகின்றன. அதாவது சில பேர் பேசுவாங்க, அவங்க பேசுறது ரொம்ப குடைச்சலா இருக்கும், குட்டி காயப்படுத்துற மாதிரி இருக்கும். இது எப்படி சொல்லலாம்? Your words are pricking me. Your words are pricking me. P-R-I-C-K, prick அப்படின்னா குத்துதல். ஏதாவது கூரான ஊசி இதுகளால குத்துறதையும் முள்ளு இவற்றால் குத்துவதையும் பிரிக் என்றுதான் சொல்வோம். அவன் எப்பவுமே என்னை குடைச்சல் பண்ணிட்டே இருக்கிறான். He keeps pricking me. He keeps pricking me. என்ன குடைச்சல் பண்றத நிறுத்து. Stop pricking me. Stop pricking me. Again, stop pricking me. அவனுக்கு என்னை சந்திக்கணுங்கிற எண்ணமே இல்லை. He has no intention of meeting me. He has no intention of meeting me. அவளுக்கு படிக்கணுங்கிற எண்ணமே இல்லை. She has no intention of studying. She has no intention of studying. அவங்களுக்கு அதை முடிக்கணுங்கிற எண்ணமே இல்லை. They have no intention of finishing it. They have no intention of finishing it. உனக்கு என்னோட வார எண்ணமே இல்லையா? Don't you have any intention of coming with me? Don't you have any intention of coming with me? அப்போ உனக்கு என்னோட வாழ்ற எண்ணமே இல்லையா? இது எப்படி கேட்கலாம்? இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. Very good. அவன் இப்ப இங்க இல்ல. He is not here now. He is not here now. அவள் இப்போ அங்கே இல்லை. She is not there now. She is not there now. Now, this is the time for you. அம்மா உனக்கு சம்மதம் தருவாங்களா? அவள் வார்த்தைகள் என்னை குத்துகின்றன. ஏன் அந்த குழந்தை சோர்வாக இருக்கிறது? Please comment your answers below. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருப்பின் இப்பவே ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களும் பயனடைய ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல் மேலும் வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.